இந்தியன் கார் மார்க்கெட்டை கடந்த 4 ஆண்டுகள்ல திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ட்ரெண்ட் கண்ணுக்கு தெரியும். அதுதான் அனைத்து கார்களுமே எஸ்யூவிஸ் அப்படிங்கிற பேர்ல விற்பனை செய்யறது. இந்தியாவோட பாப்புலர் கார்களான ஆல்டோ, i10, ஸ்விஃப்ட் அப்படின்னு பல கார்கள் சேல்ஸ் வால்யூம்ல பின்னுக்கு தள்ளப்பட்டு வருது. பட் ஒரு கார் மட்டும் இந்த எல்லா எஸ்யூவிகளும் பீட் பண்ணி இந்த 4 ஆண்டுகளும் நம்பர் 1 காரா வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது வேகனாரால மட்டுமே செய்ய முடியும். 2021ஆம் ஆண்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் அதிகபட்சமா விற்பனையான கார்கள்ல நம்பர் 1 இடத்துலயே இருக்கு மாருதி சுசுகி வேகனார். இன்னைக்கு தேதியில ஒரு காருடைய சக்சஸ 6 மாதங்களுக்கு ரீடைன் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு. இது ஜஸ்ட் லைக் தட் நடக்கிற விஷயமும் கிடையாது. மாருதி சுசுகி வேகனாரோட இந்த சக்சஸ்க்கு முக்கியமான பல காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணமா வேகனாரோட டிசைன் மற்றும் ஃபீச்சர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்தியாவோட மைண்ட் செட்டுக்கு அலைன் ஆயிருக்கும். இந்தியாவோட லார்ஜஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் கார் பையர்ஸ் பிரீமியம் ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்றதை விட்டுட்டு சென்சிபிளான பிராக்டிகல் ஃபீச்சர்ஸே விரும்புவாங்க. இதன் காரணமா தான் மாருதி சுசுகி வேகனார்ல வென்டிலேட்டட் சீட்ஸ், பானோராமிக் சன்ரூஃப் அப்படின்னு பிரீமியம் ஃபீச்சர்ஸ் இல்லாம ரிலையபிளான என்ஜின், தேவையான பிராக்டிகலான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு நார்மலான கார் பையருக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே இந்த கார் பூர்த்தி பண்ணிருக்கு. வேகனாரோட சக்சஸ்க்கு முக்கியமான காரணம் அவங்க கொடுக்கிற என்ஜின் ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்லலாம். பட்ஜெட் பையர்ஸுக்கு 1 லிட்டர் என்ஜின், அதுலயே கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸையும் ரிஃபைன்மெண்ட்டையும் விரும்புறவங்களுக்கு 1.2 லிட்டர் என்ஜின் அப்படின்னு 2 என்ஜின் ஆப்ஷனையும் வேகனார்ல கொடுக்கிறது தான். இன்ஃபேக்ட் இன்னைக்கு எஸ்யூவிஸ்ன்னு சொல்லப்படுற பல கார்கள் கூட 1 லிட்டர் 3 சிலிண்டர் என்ஜினை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். பட் 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் ரிஃபைண்டான மாருதி சுசுகியோட கே சீரிஸ் இன்ஜினை இந்த கார்ல கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மைலேஜ் காஷியஸ் பையர்ஸ்க்காக சிஎன்ஜி ஆப்ஷனும் இந்த 2 வேரியன்ட்லயும் அவைலபிளா இருக்கு. ரிஃபைன் மற்றும் அதிக மைலேஜ் உள்ள என்ஜின் ஆப்ஷன் மாருதி சுசுகியோட மேஜர் செல்லிங் பாயிண்ட் ஆயிருக்கு. மாருதி சுசுகி ஒரு ஹேட்ச்பேக் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் மற்ற நிறுவனங்கள் எஸ்யூவிஸ்ன்னு சொல்லி விற்கிற கார்கள் இருக்கிற அனைத்து பாக்ஸுமே வேகனார்லயும் டிக் ஆகுது. உதாரணத்துக்கு டால் பாயான டிசைன், பாக்ஸியான ஸ்டைலிங், வயதானவர்கள் ஈஸியா உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்கான ஈஸி இங்கிரஸ் மற்றும் எக்ரஸ், டீசென்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ், 1.2 லிட்டர் என்ஜின் அப்படின்னு இன்னைக்கு மற்ற கார்களை எஸ்யூவிஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னா வேகனாரையும் எஸ்யூவி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இன்னைக்கு இவ்வளவு விற்பனை ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் மாருதி வேகனாரோட லெகசி அப்படின்னு கூட சொல்லலாம். லான்ச் ஆன சமயத்திலேருந்தே இந்திய மக்களிடம் இதனுடைய டிபெண்டபிலிட்டி மற்றும் பிராக்டிகாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கு. ஹில் ஸ்டேஷனா இருக்கட்டும், நார்மல் ரோட்ஸா இருக்கட்டும், வில்லேஜஸா இருக்கட்டும், அனைத்து தரப்பு மக்களாலையும் வேகனார் ஒரு ரிலையபிளான காரா பார்க்கப்படுது. ஃபீச்சர்ஸ் வைஸ் கம்மியா இருந்தாலும் வேகனார் பிரேக் டவுன் ஆனது இல்ல சர்வீஸ் காஸ்ட் அதிகமா இருந்தது அப்படின்னு பெரிய கம்ப்ளைண்ட்ஸை நம்மளால மார்க்கெட்ல இருந்து பார்க்க முடியாது. மாருதி சுசுகி நிறுவனம் அதிகப்படியான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க் வச்சிருக்கிறதுனால இந்தியாவோட மூலை முடுக்கெங்கும் இந்த காரை சர்வீஸ் பண்ண முடியும் ரிலையபிளான சர்வீஸ் காஸ்டோட. ஒரு மைக்ரோ எஸ்யூவியை ஓன் பண்றதுக்கும் மாருதி சுசுகி வேகனாரை ஓன் பண்றதுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த டேபிள்ல நீங்க ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். நீங்க 5 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ண பிறகும் எக்ஸ்ட்ரீம்லி ஹை ரீசேல் வேல்யூ ஹோல்ட் பண்ணுது மாருதி சுசுகி வேகனார். இவ்வளவு பாசிட்டிவ்ஸ் மற்றும் வேகனார் தனக்கான ஒரு பிராண்ட் இமேஜும் வச்சிருக்கிற காரணத்தினால தான் கடந்த 4 ஆண்டுகளா நம்பர் 1 செல்லிங் காரா இருக்கு மாருதி வேகனார். மாருதி சுசுகி வேகனாரை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.